الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ரமதானை நாங்கள் அண்மித்து விட்டோம் என்ற காரணத்தால் ரமதான் பற்றிய சிறப்புகள், அதே போன்று சட்டங்கள், அதே போன்று சுன்னத்துகள், இவைகளை உள்ளடக்கிய ஒரு ஹதீஸ் தொகுப்பை நாங்கள் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸ் தொகுப்பிலே நாங்கள் இதுவரைக்கும் 9வது ஹதீஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறோம். 9வது ஹதீஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஹதீஸில் நாங்கள் ஹதீஸ் தொகுப்பில் 2 தலைப்புகளை தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் இதில் நிறைய தலைப்புகள் பின்னால் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் பார்த்ததில் முதலாவது தலைப்பு வந்து ஃபதாயிலு ரமதான், ரமதானுடைய மொத்த அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு ஒரு தலைப்பில் பார்த்தோம். வலைக்கும் அஸ்ஸலாம். அதே போல் இன்னொரு தலைப்பு நாங்கள் பார்த்தோம், ஃபதாயில். என்னது? சௌம் ரமதான். இப்போ ரமதானுடைய நோன்பின் சிறப்புகள் அப்படின்னு ஒரு தலைப்பு பார்த்தோம் நாங்கள். சரி, இதில் ரமதானுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 சிறப்புகளை நாங்கள் பார்த்தோம். எத்தனை சிறப்புகள் பார்த்தோம்? 9 சிறப்புகள் பார்த்தோம். அப்போ அந்த 9 சிறப்புகளும் என்னன்னு தெரியுமா? சின்ன ஒரு நினைவூட்டல். ரமதான் மாதத்துடைய நாங்கள் படித்த 9 சிறப்புகள். சரி, நாங்கள் வந்து மொத்த மாதத்தினுடைய சிறப்புகள்னு சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹதீஸ் படித்தோம் இல்லையா? அப்போ அந்த ஹதீஸில் வந்து சொல்லப்பட்ட சிறப்புகள் மொத்தமாக ஒரு 9 சிறப்புகள் எங்களுக்கு எடுக்கலாம். அப்போ அந்த 9 சிறப்புகளில் முதலாவது என்ன சொன்னீங்க? லைலத்துல் கத்ருடைய இரவு. அப்போ என்னது? அது அந்த ரமதான் மாதத்துக்குரிய சிறப்பு. 2வது சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாயில்கள் மூடப்படும். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். 4வது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். ரஹ்மத்துடைய, அதாவது அருள் நிறைந்த மாதம். வேற பாவ மன்னிப்புடைய மாதம் இல்லையா? பாவ மன்னிப்புடைய மாதம் எதை வச்சு நாங்க சொன்னோம்? நாங்க இதுக்கு பதில் சொல்லுங்களே. மகஃபிரத்துடைய மாதம் நாங்க அதை வச்சு சொன்னோம். அது ஒவ்வொரு நாள் நடக்குதா இல்லையா? அது ஒவ்வொரு நாள் நடக்குது. ரமதான் மாதத்துக்கு மாத்திரம் இல்லை, அல்லாஹு தாலா கீழ்வானத்துக்கு வாரது, அதில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கறதெல்லாம் வந்து ஒவ்வொரு இரவுக்கும் உரிய சிறப்பது. சரி, மகஃபிரத். சரி, நோன்பு 30ஐயும் 3ஆ பிரிச்சிருக்குதா? அப்படி ஹதீஸ் வருதான்னு கேட்டால் அப்படி ஹதீஸ் கிடையாது. அது வந்து சில என்னது, நம்ம இந்தியா, இலங்கை போன்ற சில மக்கள் பேசக்கூடிய ஒரு செய்தி அது. அதாவது எப்படின்னா, ரமதான் மாதம் வந்து 30 நாட்கள். அந்த 30 நாட்கள்லையும் ஒவ்வொரு 10ஆக பிரிக்கப்பட்டு, முதலாவது 10 என்னது? ரஹ்மத். 2வது 10 மகஃபிரத். 3வது 10 இத்துக்கும் மினன்னார். அப்போ வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அப்போ முதலாவது 10 வந்து அருள் நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. 2வது 10 என்னது? பாவ மன்னிப்புக்குரியதுன்னு சொல்லுவாங்க. 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு, இந்த பிரிவுக்கு வந்து ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதான்னு கேட்டால் ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. ஹதீஸ்ல என்ன கிடையாது? ஆதாரம் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தனித்தனியாக இந்த 10-10ஆக பிரித்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அப்போ நாங்கள் அப்படி பிரிச்சிட்டோம் என்று சொன்னால் ஒரு கேள்வி வரும். இப்போ முதல் 10ல் ரஹ்மத் என்றால் 2வது 10ல் அந்த ரஹ்மத் இல்லையா? அல்லாஹ் அருள் இல்லையா?
முதலாவது 10ல மகஃபிரத் இல்லையா? அப்ப கடைசி 10ல வந்து இத்துக்கும் நரகத்துல இருந்து விடுதலைண்டா முதலாவது 10ல வந்து நரகத்துல இருந்து விடுதலை இல்லையா? நடு 10ல வந்து நரகத்துல இருந்து விடுதலை இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போகல என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். ரமலான் மாதத்தை சொல்ல போகல ஷஹ்ருன் முபாரக், அருள் நிறைந்த மாதம்னு சொன்னாங்க. அப்ப அருள் நிறைந்த மாதம்னா அந்த முழு ரமதான் மாதமும் தான். அப்ப இந்த பிரிவுக்கு என்ன கிடையாது? பிரிவுக்கு வந்து ஆதாரம் கிடையாது. சரி, வேற என்ன சிறப்பு நாங்க சொன்னோம்? ஒரு அழைப்பாளி வந்து என்ன சொல்வாரு? யா பாகியல் ஹைர் அக்பில் வலைக்கும் ஸலாம் வயா பாகிய ஷர் அக்ஸிர். வேற என்ன சொல்வாரு? வேற என்ன சிறப்புகள் நாங்க பார்த்தோம்? அதுவும் ஒரு சிறப்பு இல்லையா? ஒருவர் வந்து அதாவது இரண்டு பேர் ஒரே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வராங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு மரணிக்கிறாரு. அந்த வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் மரணிக்க கூடியவர் வந்து கடும் முயற்சி, அதாவது நன்மையான காரியங்கள் செய்வதில் கடும் முயற்சி செய்யக்கூடியவர். ஆனா அவர் என்ன செய்யறாரு? அவர் ஒரு யுத்தத்தில் மரணிக்கிறாரு. சாதாரணமாக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு வருடம் கழித்து மரணிக்கிறாரு. அப்ப அவங்க யார் கனவு காண்றாங்க? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கனவுல காண்றாங்க. சுவர்க்கத்தின் வாயிலுக்கு முன்னால் நிற்கிறாங்க. முதலாவது யார் அழைக்கப்படுகிறார்? ஒரு வருடம் பிந்தி மரணித்தவர் அழைக்கப்படுறாரு. அந்த யுத்த காலத்தில் மரணித்தவரும் அதே நேரத்தில் முயற்சிகள் அதிகமாக இருந்து மரணித்தவரும் பின்புதான் அழைக்கப்பட்டார். இது ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆச்சரியத்துக்கு விட என்ன சொன்னாங்க? அவர் ஒரு வருடம் வாழ்ந்திருக்கிறாரு, ஒரு ரமதானில் அவர் நோன்பு நோட்டிருக்கிறார். அப்ப அந்த ரமதானுடைய சிறப்பு அங்க சொல்லப்படுது. அப்ப இப்படி நாங்க கிட்டத்தட்ட ஒரு 9 சிறப்புகள் நாங்க என்ன செஞ்சோம்? நாங்க பார்த்தோம். ரைட். இப்ப அடுத்த தலைப்பு என்ன தலைப்பு நாங்க பார்த்தோம்? ஃபதாயில் சோமு ரமதான், ரமதானில் நோன்பு நோட்பதன் சிறப்புகள் என்ற தலைப்புல வந்து நாங்க படிச்ச எங்கட ஹதீஸுகள்ல வந்து 2 சிறப்புகள் நாங்க மெயினா பார்த்தோம். என்னென்ன சிறப்புகள்? விளங்கல? 5 கடமைகளில் ஒன்று. அது மிக முக்கியமான சிறப்புகள் ஒன்று இல்லையா? நோன்பு பிடிப்பது என்பது 5 கடமைகளில் ஒன்று. அடுத்தது ரமதான் மாதத்தில் யார் ஈமானன் வஹ்திசாப், மன்சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், அதுக்கு என்ன நன்மை? ஓஃபிர லஹு மா தகத்தம் மின் தன்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். வேற என்ன சொன்னாங்க? அது கியாம். கியாம் இது நோன்பு பிடிக்கிற சம்பந்தமா? சரி, நாங்க இன்னொன்று பார்த்தோம். என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அஃதலுஸ் சியாம் பஅத ரமதான், ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது தான் மிகச்சிறந்தது. அதுக்கு மற்ற நோன்புகள் எல்லாம் சிறப்புகள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறதுக்கு பிறகுதான் வரும். விளங்கிச்சா? ரமலான் மாதத்துக்கு பிறகுதான் வரும். அப்ப நோன்பு பிடிக்கிறதுல மிகவும் சிறந்தது இந்த மாதம்? ரமதான் மாதம். அப்ப அந்த செய்தியை நாங்க பார்த்தோம். ரைட். இப்ப நாங்க 9வது ஹதீஸ் பார்க்க போறோம். 9வது ஹதீஸ்ல என்ன தலைப்புக்கு அந்த ஹதீஸ் வருது? ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்றல் என்ற தலைப்புக்கு கீழால வரக்கூடிய ஹதீஸ். இது வந்து அந்த தலைப்புக்கு கீழால வரக்கூடிய 4வது ஹதீஸ். மொத்தத்தில் 9வது ஹதீஸ். சஹல் இப்னு சஅத் அஸ்-சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், சுவர்க்கத்தில் ஒரு வாயில் இருக்கிறது, யுகாலு லஹு அர்-ரையான், அதற்கு அர்-ரையான் என்று பெயர் சொல்லப்படும். யதுஹுலு மின்ஹு ஸாயிமூன், நோன்பாளிகள் அதன் மூலமாக நுழைவார்கள். யோமல் கியாமா,
கியாமத்து நாளையிலே நோன்பாளிகள் அந்த வாயிலின் மூலமாக நுழைவார்கள். லா யதுகுலு மஅஹும் அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர்த்து வேற யாருமே அந்த வாயிலில் அவர்கள் நுழைய மாட்டார்கள். யுகாலு, சொல்லப்படும் அல்லது கூறப்படும், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று அழைக்கப்படும். ஃபயதுகுலு மின்ஹு, ஃபயதுகுலூன மின்ஹு, என்ன செய்வார்கள்? அதன் மூலமாக நுழைவார்கள். ஃபஇதா தஹல ஆகிருஹும், அவர்களில் இறுதியானவர் நுழைந்து விட்டால் உகுலிக, அந்த வாயில் மூடப்பட்டுவிடும். ஃபலம் யதுகுல் மின்ஹு அஹது, அதன் மூலமாக யாரும் நுழைய மாட்டார்கள். அப்போ இந்த ஹதீஸ் தெளிவாக விளங்குதா இல்லையா? தெளிவாக விளங்கு. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கு. இப்போ நோன்பாளிகளுக்கு மாத்திரம் சுவர்க்கத்தில் ஒரு வாயில் என்னது தனிப்படையாக சிறப்பாக அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் முதலாவது இதில் பார்ப்போம். இந்த ஹதீஸ் அறியக்கூடிய ராவி சஹல் இப்னு சஅத் அஸ்-சாயிதின்னு சொல்லக்கூடிய சஹாபி. இவர் யாருன்னு கேட்டால் அபுல் அப்பாஸ் சஹல் இப்னு சஅத் இப்னு மாலிக் அஸ்-சாயிதி அல் அன்சாரி. அப்போ அன்சாரி சஹாபிகளில் ஒருவர் இவர். இவர் ஹிஜ்ரிக்கு முன்னால் 8வது வருடம் பிறந்து ஹிஜ்ரி 91 இவர் மரணிக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு? 99 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார். நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபி, நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபி. அதே நேரத்தில் மதீனாவில் கடைசியாக மரணித்த சஹாபாக்கள் ஒருவர் யாரு? சஹல் இப்னு சஅத் அஸ்-சாயிதி சொல்லக்கூடிய இந்த சஹாபி. ஹதீஸ் கிரந்தங்களில் இவருடைய ஹதீஸ் 188 ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்த ஹதீஸை அறியக்கூடிய சஹல் இப்னு சஅத் அஸ்-சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி ஒரு அறிமுகம். இப்போ இந்த ஹதீஸ் எந்த சிறப்புகளை நமக்கு சொல்கிறது, இதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தால், முதலாவது ரமதானுடைய சிறப்பு மிகப்பெரிய மகத்தான ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா நோன்பாளிகளுக்கு கொடுக்கின்ற அந்த கண்ணியம் இருக்குதே, அவர்களை கண்ணியப்படுத்துவது ஒரு காலமும் முடியாத ஒரு தொடராகவே இருந்து கொண்டிருக்கும். ஏனென்று கேட்டால் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஹலாலான உணவை ஹராமாக்கினார்கள். ரமதானில் பகல் நேரத்தில் அவர்கள் உணவு ஹலாலாக இருந்தும் அவர்களுக்கு அதை ஹராமாக்கி கொண்டார்கள். குடிபானம் ஹலாலாக இருந்தும் அதை அவர்கள் ஹராமாக்கி கொண்டார்கள், குடிக்கவில்லை. அதே நேரத்தில் அவர்களுடைய ஆசைகளை போக்கிக் கொள்வது ஹலாலான முறையில் இருந்தும் ரமதானுடைய பகல் காலங்களில் அல்லாஹுக்காக வேண்டி அவைகளை அவர்கள் ஹராமாக்கி கொண்டார்கள். இப்போ இவ்வளவு ஒரு தியாகம் ஒன்று செய்ததற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த நோன்பாளிகளுக்கு கொடுக்கின்ற ஒரு சிறப்பாகவே இது காணப்படுகிறது. சரி, இந்த வாயிலால நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுக்கிறான்? நோன்பாளிகளுக்கு கொடுக்கிறான். அப்ப நோன்பாளிகள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் அதில் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, ரமதான் மாதத்தில் பூரணமாக நோன்பு நோக்கக்கூடியவர்கள். பூரணமாகண்டா மாதம் முழுக்க நோன்பு நோக்கக்கூடியவங்க. அந்த நோன்பு எப்படி நோக்கணும், அந்த நோன்பாளி எவ்வாறு இருக்கணும், அந்த நோன்பாளி என்னென்ன விஷயங்களை நோன்பு பிடித்திருக்கின்ற பொழுது செய்யக்கூடாது என்றெல்லாம் இருக்குதா இல்லையா? இவைகள் அனைத்தையும் கவனத்தில் வைத்து சிறப்பான முறையில் நோன்பு நோற்றவர்கள் அந்த நோன்பை நோற்று அதே நேரத்தில் நஃபிலான நோன்புகளும் அதிகமாக நோற்றவர்கள். விளங்கிச்சாப்ப ரமதான் மாதத்தில் நோன்பை சீராகவும் சிறப்பாகவும் நோற்று நஃபிலான நோன்புகள் இருக்குதே, சுன்னத்தான நோன்புகள், அந்த நோன்பையும் நோற்றவர்கள். அப்ப இது ஒரு வகையினர். இது ஒன்று. இரண்டாவது, இவங்க நிறைய அமல்கள் செஞ்சிருப்பாங்க, அந்த அமல்கள்ல நோன்பு அதிகமாக இருக்கும். அப்ப இந்த 2 பகுதியினரும் என்ன செய்யலாம்? இந்த வாயிலால் நுழையலாம். ஒன்றோ ரமதான் மாதத்தில் நோன்பு பூரணமாக எந்த குறையும் இல்லாமல் சொல்லப்பட்ட முறையில் எந்த எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட்ட முறையில் நோன்பு நோற்றவர்கள் அந்த நோன்பை நோற்று
நஃபிலான நோன்பு, அதாவது சுன்னத்தான நோன்புகளை நோற்றவர்கள். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் இருப்பார்கள். எப்படி என்றால், இவர்கள் நிறைய அமல்கள் செஞ்சிருப்பாங்க. இப்போ சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹு தாலா யார் யாருக்கு எதை லேசாக்கி இருக்கிறானோ அந்த அமலை அவங்க செஞ்சு கொண்டு இருப்பாங்க. சிலருக்கு நோன்பு பிடிக்கிற இலகுவாக இருக்கும், சிலருக்கு தொழுகிறது இலகுவாக இருக்கும், சிலருக்கு சதகா கொடுக்கிறது இலகுவாக இருக்கும். அப்போ அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு கட்டாயமான நோன்புகளையும் அவருக்கு ஏழுமான சுன்னத்தான நோன்புகளையும் நோட்டுட்டு சதக்காவில் என்ன செய்வார், அவர் ஈடுபடுவார். அதே நேரத்தில் தொழுவதற்கு இலகுவாக கொடுக்கப்பட்டவர் என்ன செய்வார்னா, மற்றவைகளையும் செய்வார். ஆனால் அது எதில் அவர் முன்னோடியாக இருப்பார், தொழுகையில் முன்னோடியாக இருப்பார். அப்போ இதில் சொல்லக்கூடிய ரெண்டாவது பகுதியினர் இருக்கிறாரு, இவர் எல்லா அமலையுமே முன்னோடியாக செய்யக்கூடிய, ஆனால் இவருடைய அமல்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் எது கூடுதலாக இருக்கும், நோன்பு கூடுதலாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்டவர்களும் இந்த வாயிலால் என்ன செய்வார்கள், நுழைவார்கள். அல்லாஹு தாலா எங்களையும் இந்த வாயில் நுழைவதற்கு அருள் புரிவானாக. சரி, இப்போ அடுத்த விஷயம் என்னென்றால், இந்த வாயிலுடைய பேர் என்னது, ரையான். ரையான்னா கருத்து என்ன, தாகம் தீர்க்கக்கூடியது, தாகம் தீர்க்கக்கூடியது. நீங்க பாருங்க, நோன்பாளிக்கு முதலாவது ஏற்படக்கூடியது பசியா தாகமா, தாகம். முதலாவது ஏற்படக்கூடிய என்னது, தாகம். பசியை கூட கொஞ்சம் தாக்குப்பிடித்து நிற்கலாம், ஆனால் தாகம்னு வார நேரத்தில் அது மிகவும் கஷ்டமான உண்டு. அதனால தான் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், அந்த வாயிலுக்கு பேரே அர்ரையான், தாகம் தீர்க்கக்கூடியது என்ற ஒரு பேரை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இதெல்லாம் நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்ற சிறப்புகளில் ஒன்றாகவே காணப்படுகிறது. சரி, எத்தனாவது ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம், 9வது ஹதீஸ் பார்த்தோம். 10வது ஹதீஸ், இந்த ஹதீஸை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோட்கிறாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, 70 வருடங்கள் நரகை விட்டும் அல்லாஹு தஆலா அவருடைய முகத்தை தூரமாக்குவான் என்ற செய்தியை அபூ சயீத் அல் குத்ரி அறிவிக்கிறாங்க. இது ஸஹீஹுல் புகாரியில் பதிவாக இருக்கு. சரி, இந்த ஹதீஸை நாங்கள் விளங்குறதுக்கு முன்னால இந்த ராவி சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். அபூ சயீத் அல் குத்ரி, அபூ சயீத் அல் குத்ரி எங்களுக்கு மிகவுமே அறிமுகமான ஒரு சஹாபி தான், மிகவும் அறிமுகமான ஒரு சஹாபி. எப்படி நாங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவுமே ஒரு பழக்கமான தெரிஞ்ச அதிகம் கேட்கப்படக்கூடிய ஒரு சஹாபியோ, அதே மாதிரி இவரும் அதிகமாக கேட்கப்படக்கூடிய செவியுற்ற சஹாபாக்களில் ஒருவர் அபூ சயீத் அல் குத்ரி. சரி, இவருடைய பெயர் அபூ சயீத் சஅத் இப்னு மாலிக் இப்னு சினான் அல் குத்ரி அல் அன்சாரி. இவர் யாரு, அன்சாரி சஹாபாக்கள் ஒருத்தர். அன்சாரி சஹாபின்னா மதீனாவாசி. சரி, இவர் ஹிஜ்ரத்துக்கு முன்னால 10வது வருடம் இவர் பிறக்கிறார். பிறந்து ஹிஜ்ரி 74 என்ன செய்கிறார், மரணிக்கிறார். இந்த சிகாரு சஹாபான்னு சொல்லி ஒரு அணி இருந்தாங்க, சிறிய சஹாபாக்கள் அப்படின்னு, சின்ன வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. அப்ப அந்த சிறிய சஹாபாக்கள் என்ற அணியில சேர்ந்தவர் தான் யார், இவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அதே நேரத்தில் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்களில் ஒருவர் இவர். மொத்தமாக அறிவித்த ஹதீஸுகள் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் 1170 ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறாரு. இது ஹதீஸ் கிரந்தங்கள் எங்களுக்கு பார்க்க கிடைக்கிறது. சரி, இப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, இதில் என்ன பிரயோஜனம் எங்களுக்கு அப்படின்னு கேட்டால், முதலாவது இந்த ஹதீஸை பாருங்க, மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்றால் அப்படின்னு வருகிறது. இதில் சபீலில்லாண்டா என்ன, அல்லாஹுடைய பாதைண்டா என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹுடைய பாதை என்றால் அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னண்டா, அது என்னது, ஜிஹாத், என்னது, அறப்போர். அந்த அறப்போரில் நோன்பு நோட்பது. ஆனாலும் கூட அறப்போரில் நோன்பு நோட்காமல் நோன்பு திறந்த நிலையில் யுத்தம் செய்வதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க,
ஏவி இருக்கிறான். சரி, இப்ப இதை அடிப்படையாக வைத்து சில சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, அதாவது சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, அதாவது சபீலில்லா என்று சொன்னால் அறப்போர் மாத்திரம் அல்ல, எதுல வரும் அது ஃபீ தாஅத்தில், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்த நிலையில் நோன்பு நோட்பதும் சபீலில்லா என்ற அந்த அந்த அந்தஸ்தில் அந்த இடத்தில் அது வரும். அப்போ ஒரு நோன்பு நோட்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய இறையச்சம், ஒரு மனிதனுடைய நோக்கம், அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த சிறப்பை அவனுக்கு கொடுக்கிறான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதில் விசேஷமா இமாம் குருத்துபி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இந்த கருத்தை ஆதரிக்கிறார்கள். சரி, இப்போ இதில் பாருங்க சபீன ஹரீஃபான்னு வந்திருக்குது, 70 வருடங்கள். அப்போ 70 வருடங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், நாங்கள் பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்போ நாங்கள் அதிகத்தை காட்டுறதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களோட பேச்சு வழக்கில் 10 தரம் சொன்னாலும் விளங்குறல்ல, சொல்லுவோமா இல்லையா? 100 தரம் சொன்னாலும் என்ன செய்யறல்ல, கேட்கறல்லண்டுவோம் இல்லையா? அப்போ 100 தரம் இவர் சொன்னாரா? அந்த மிகைப்பை காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் சொன்னார்கள், மிகைப்பை காட்டுறதுக்காக வேண்டி. அப்போ இதை நீங்கள் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், இஸ்தக்ஃபிர் லஹும் அவுலா தஸ்தக்ஃபிர் லஹும், நீங்கள் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லது நீங்கள் தேடாமல் இருக்கல். இன் தஸ்தக்ஃபிர் லஹும் சபீன மர்ரத்தன், நீங்கள் 70 விடுத்தங்கள் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அப்படின்னு என்னது, நீங்கள் எத்தனை தரம் கேட்டாலும் சரி, மிகைப்பை காட்டுறதுக்காக இந்த இடத்துல சபீன் என்ற வார்த்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்ப இது யாருடைய விஷயத்தில்? குஃபார்களுடைய விஷயத்தில், குஃபார்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப 70 விடுத்தங்கள் தான் நீங்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினாலும் அவர்களுக்கு என்ன செய்யப்பட மாட்டாது, பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. அப்ப இந்த ஹதீஸ் வந்து மன் சாம யோமன் ஃபி சபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹு அனின் நார் 70 ஹரீஃபன். அப்ப ஃபீ சபீலில், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள். அப்ப அல்லாஹ்வுடைய பாதை என்பதற்கு நாங்கள் 2 கருத்துக்கள் சொன்னோம். ஒன்று என்னது, யுத்தம் என்று சொன்னோம். இரண்டாவது என்ன சொன்னோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இஹ்லாஸோட அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி என்ற தனி அந்த நோக்கத்தோடு ஒருவர் நோன்பு நோற்றால் அவருக்கும் இந்த பாக்கியம் இருக்குது என்று இமாம் குருத்துபி போன்ற இமாம்கள் என்ன செய்றாங்க, இந்த கருத்தை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அப்ப இதுல அர்த்தம் என்னது, அந்த நிலையில் ஒருவர் நோன்பு நோட்பாராக இருந்தால் அல்லாஹு தஆலா அவரை நரகத்தை விட்டும் தூரமாக்கி விடுகிறான், நரகத்தை விட்டும் தூரப்படுத்தி விடுகிறான். அப்ப அவ்வளவுக்கு சிறப்புள்ள ஒரு அம்சமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதை கொஞ்சம் திருத்திக்கோங்க. சபீன்ல என்னது 70. சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்தது 11வது ஹதீஸ். எந்த தலைப்புல 11வது ஹதீஸ்? ஃபதாயில் சௌமி ரமதான், ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பதன் சிறப்புகள் என்ற அந்த தலைப்புல 11வது ஹதீஸ். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கால் அல்லாஹ் கூறினான். அப்ப அல்லாஹ் கூறினான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அல் ஹதீஸ் அல் குதுசி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சொல்லுவாங்க. அப்ப ஹதீஸுல் குதுசி. இந்த ஹதீஸுல் குதுசியில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், குல்லு அமலிபினி ஆதம், ஆதமுடைய மகனுடைய அனைத்து அமல்களும் லஹு அவனுக்குரியது. ஹதீஸ கருத்தை பாருங்க, அதுக்கு போற நான் சொல்றேன் விளக்கத்தை. இல்ல சியாம், நோன்பை தவிர. அப்ப ஆதமுடைய மகனுடைய அமல்கள் எல்லாம் அவனுக்குரியது, இல்ல சியாம், நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லி, அது எனக்குரியது. இது யார் சொல்லக்கூடிய செய்தி? அல்லாஹ் சொல்கிறான். ஃபஇன்னஹு லி, அது எனக்குரியது. வ அன அஜ்ஸி பிஹி, அதற்கு கூலியை நான் கொடுக்கிறேன். வஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம். வ இதா கான ஸௌமு யௌமி அஹதிக்கும்,
உங்களில் ஒருவர் நோன்பு நோற்ற நாளாக இருந்தால் ஃபலா யர்ஃபுத், அவர் என்ன செய்ய வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம். வலா யஸ்ஹப், அவர் கூச்சலிடவும் வேண்டாம். ஃபைன் சாபஹு அஹதுன், அவருக்கு ஒருவர் திட்டிவிட்டால், அவ் காத்தலஹு, அல்லது அவருடன் சண்டையிட்டால், ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், இன்னிம்ருன் சாயிம், நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று அவர் சொல்லட்டும். வல்லதி நப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதின் ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லஹுலூஃபு ஃபமிஸ் சாயிம் அத்யபு இந்தல்லாஹி மிர் ரீஹில் மிஸ்க். லஹுலூஃபு ஃபமிஸ் சாயிம் என்னது? நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை. அத்யபு இந்தல்லாஹ், அல்லாஹ் இடத்திலே மிகவும் நறுமணமானது. மின் ரீஹில் மிஸ்க், மிஸ்க் என்னது? கஸ்தூரியின் வாடையை விட. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. யஃப்ரஹுஹுமா இதா அஃப்தர ஃபரிஹ, அந்த 2 சந்தோஷங்களும் அவன் நோன்பு திறக்கின்ற பொழுது அவன் சந்தோஷம் அடைகிறான். வைதா லக்கிய ரப்பஹு, அவனுடைய ரப்பை அவன் சந்திக்கின்ற பொழுது, ஃபரிஹ பிஸௌமிஹி, அவனுடைய நோன்பை கொண்டு அவன் சந்தோஷம் அடைகிறான். இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஹதீஸை நாங்கள் இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லுது எங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வாசகத்தை பாருங்க. குல்லு அமலிபினி ஆதம் லஹு, ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களும் அவனுக்குரியது. அப்ப அவனுக்குரியதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த அமலுடைய நன்மை பூரணமாக அவனுக்கு கிடைப்பதும் அது குறைபாட்டோடு அவனுக்கு கிடைப்பதும் அவனுக்குரியது. எப்படி? ஒருவர் என்ன செய்யறாரு, குர்ஆன் ஓதுறாரு. குர்ஆன் ஓதுகின்ற பொழுது 4 பேர் பார்க்கிறான். 4 பேர் பார்க்கிறான். அவருடைய எண்ணத்தில் என்ன வருது, குர்ஆன் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓதுவோமே, ஏன் அவங்க பார்க்கிறாங்க. அப்ப இந்த குர்ஆன் ஓதுகின்ற நன்மை என்ன செய்யப்படுகிறது, பகிரப்படுகிறது. அப்ப இவன் யாருக்காக வேண்டி ஓதுறான், நோக்கம் மாறுதா இல்லையா? நோக்கம் மாறுது. சதக்கா செய்கிறாரு, அல்லாஹுக்காக வேண்டி அவர் செய்கிறாரு நோக்கத்தோட. இடையில் என்ன செய்யுது, அவருக்கு வேண்டி ஒருத்தர் வருகின்ற பொழுது அதை என்ன செய்கிறாரு, அவரும் பார்க்கட்டும் எண்ணம் உள்ளே பூறுகிறது. அப்ப அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் கூறியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ் குதுசி, குல்லு அமல் இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களும் அவனுக்குரியது, இல்ல சியாம், நோன்பை தவிர. அப்ப நோன்பை தவிர என்று சொன்னால் நோன்பு அது அவனுக்கு மாத்திரம் உரியது. ஏன்? நோன்பை இவன் நோட்கிறான், நோன்பு நோற்றானா இல்லையா என்பது அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் இல்லையா? அதை நாங்கள் வெளிப்படையாக எடுத்து காட்டியலுமா? எடுத்து காட்ட முடியாது. அவன் நோன்பு நோற்றான், அந்த நோன்பு அவனோடு இருக்க போகிறது, அந்த நோன்பு வெளிப்படையாக யாருக்கும் காட்ட முடியாது என்பதனால அவன் தூய இஹ்லாஸோடு அந்த நோன்பை அவன் பாதுகாத்து கொள்வான். அதனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இல்ல சியாம், நோன்பை தவிர. சரி, அடுத்த வாசகத்தை பாருங்க. வ அன அஜ்ஸி பிஹி, அதுக்கு கூலியை நான் என்ன செய்கிறேன், நானே கொடுக்கிறேன். அப்ப கூலியை நானே கொடுக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எதை பொறுப்பெடுக்கிறான், இந்த நோன்புக்குரிய கூலியை தான் பொறுப்பெடுக்கிறான். தானாகவே முன்வந்து என்ன செய்கிறான், இந்த கூலியை பொறுப்பெடுக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்யல, இந்த கூலியை எழுதுவதற்கு மலக்குமார்களை முன்வைக்கவில்லை, அல்லது அவர்களை சாட்டவில்லை. தானாகவே முன்வந்து அல்லாஹு தஆலா இதை பொறுப்பெடுக்கிறான் என்று சொன்னால், ஏதாவது ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா பொறுப்படுத்தி விட்டால் அது எதை காட்டும், அதனுடைய சிறப்பு, அதனுடைய கண்ணியத்தை காட்டும். அப்ப நோன்பு என்பது ஒரு மிக கண்ணியமான அமல்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்குரிய கூலி
அல்லாஹு தாலா எக்கச்சக்கமான கூலிகளை அல்லாஹு தாலா கொடுக்கிறார். கணக்கில் இல்லாத கூலிகளை அல்லாஹு தாலா வாரி வழங்குகின்ற ஒரு நோன்பாகவே, ஒரு நன்மையான காரியமாகவே இது காணப்படுகிறது. சரி, அஸ்ஸியாமு ஜுன்னா. அடுத்த வாசகத்தை பாருங்க. அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். அப்ப நோன்பு கேடயம் என்று சொன்னால் இதுல இரண்டு விதமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். உலகத்தில் நோன்பு ஒரு கேடயம் என்று சொன்னால் பாவங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது மறுமையில் நோன்பு ஒரு கேடயம் என்று சொன்னால் நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற ஒரு கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லை நாங்கள் விளங்குகின்ற பொழுது அது எவ்வளவு ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய வாசகங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சிறப்பும் எவ்வளவு பெரிய சிறப்பை உள்ளடக்கிய செய்திகளாக இவைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சரி, உலகத்தில் இந்த நோன்பு கேடயம் என்று வருகின்ற பொழுது பாவங்களை விட்டும் அவனை எவ்வாறு பாதுகாக்கிறது? மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இன்னொரு இடத்துல, யார் ஒருவர் அவருக்கு உடல் சக்தி இருக்கிறதோ இல்லையா, அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். அவருக்கு சக்தி இருக்கு, திருமணம் முடிப்பதற்குரிய சக்தி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் என்ன செஞ்சு கொள்ளட்டும், திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். அப்ப பண ரீதியாக உடல் ரீதியாக சக்தி இருக்குதா, அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஃபைல்லம் யஸ்ததி, அவருக்கு அதுக்கு சக்தி இல்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நோன்பு வைக்க சொன்னாங்க. அப்ப நோன்பு வைப்பதனால் என்ன நடக்கும், பாவங்களிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவான். அப்ப இந்த உலகத்துல பாவங்களிலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்படுவதற்கு நோன்பு ஒரு கேடயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, மறுமை நாளுடைய விஷயங்கள் நிறைய ஹதீஸ்களை நாங்க பார்த்தோம். ஃபலா யர்ஃபுஸ், அடுத்த வாசகத்தை பாருங்க. ஃபலா யர்ஃபுஸ், ஒருவர் நோன்பு நோட்டிருந்தால் ஃபலா யர்ஃபுஸ். ரஃபஸன் என்னது, மோசமான இழிவான வார்த்தைகளை பேச வேண்டாம். அது ஆபாசமான வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது பேசுவதற்கு ஆகாத வார்த்தைகளாக இருக்கலாம். இந்த வார்த்தைகளை பேச வேண்டாம் என்று யார் சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஃபலா யர்ஃபுஸ், நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் மோசமான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம். வலா யஸ்ஹப், யஸ்ஹப்னா சஹம்னா என்னது, நாங்க என்ன சொன்னோம், வலா யஸ்ஹப்னா கூச்சலிட வேண்டாம். கூச்சலிடுறா சும்மா கத்துறதா இல்ல, கோபத்தால் வருகின்ற கூச்சல். ஒருவரோட ஒருத்தர் கோபம் வருகுது, அப்ப என்ன செய்வார், இவர் கோபத்தை அடக்க முடியாமலுக்கு கத்திடுவார், அவருக்கு மேல 4 வார்த்தைகளை சொல்லி ஏசிடுவார். அப்ப இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டாம். அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கு இங்க வாதாடவும் வேண்டாம். அப்ப இந்த விஷயத்துல எங்கிருந்து ஆரம்பிக்கணும், குடும்ப வாழ்க்கையிலிருந்து வரணும். அப்ப நோன்பை நோட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியில தான் நாங்க என்ன செய்யணும், கூச்சிடக்கூடாது, கோபம் கத்தக்கூடாது என்றெல்லாம் இல்லை. எங்கிருந்து நாங்க ஆரம்பிக்கணும், இதை வீட்டிலிருந்து. கணவன் மனைவி, மனைவி கணவன் குழந்தைகள் இவ்வாறு இருந்து அப்படியே என்ன செய்யணும், நாங்க சமூக வாழ்க்கையோடு அப்படியே சேர்க்கணும். அப்ப இது எங்கேயுமே இவ்வாறான முறையில் நடந்து கொள்ளவே கூடாது. ஃபலா யஸ்ஹப். அப்ப இவ்வாறு நடந்து கொண்டால் என்ன நடக்கும், நோன்புடைய பலனை அவர் இழந்து விடுவார். சரி, அடுத்த வாசகத்தை பாருங்க. ஃபைன் ஷதமஹு அஹதுன் அவ் காத்தலஹு. அப்ப ஒருவர் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது நோன்பாளி பாதுகாப்பாக பேணிப்பாக இருப்பார். இப்ப அவரோடு ஒருத்தர் சண்டைக்கு வந்தால் அல்லது அவருக்கு ஏசினால் இவர் என்ன சொல்லணும், நான் நோன்பாளி என்று சொல்லணும். அப்ப என்ன காரணம், ஏன் இவர் சொல்லணும்னு கேட்டால், ஒன்றோ அந்த மனிதர் என்ன செஞ்சிடுவாரு, நோன்பாளியோ நாங்கள் வம்பு வச்சு கொள்ள கூடாது அப்படின்னு திரும்பி பேய்த்திடுவார். அல்லது இவர் நோன்புன்னு சொல்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் விலகிவிடும். அப்ப என்ன செஞ்சிடுவாரு, அவர் அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விடுவார். சரி, அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பவும் சொன்னாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி லஹலூஃப். லஹலூஃப்னா என்னது, லஹலூஃபு ஃபமிஸ்ஸாயிம். ஒரு நோன்பாளி நோன்பு நோற்று இருக்கின்ற பொழுது அவருடைய இறப்பையில் உணவு இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து
வாடைகள் வெளிப்படலாம். என்ன செய்யலாம்? வாடைகள் வெளிப்படலாம். பாருங்க, அந்த நோன்பாளியுடைய கண்ணியத்தை அல்லாஹு தாலா எவ்வாறு பாதுகாக்கிறான்னு பாருங்க. அந்த நோன்பாளியுடைய வாயில இருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹு தாலா அத்யபு இந்த அல்லாஹ் இடத்துல என்னது? மிகவும் வாசனைக்குரியது. எதை விட? கஸ்தூரியை விட என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சரி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்று என்னது? நோன்பு திறக்கின்ற பொழுது. அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தோஷம். ஏன்னா தாகித்து பசிச்சு இருந்துட்டு அவர் நோன்பு துறக்கின்ற பொழுது, அந்த நோன்பு திறக்கின்ற நேரம் நெருங்கவே என்ன செஞ்சிடும்? சந்தோஷம் அவருக்கு வந்துடும். அப்ப நோன்பு திறக்கின்ற பொழுது அவர் சந்தோஷப்படுவார். அதே நேரத்தில் 2வது என்னது? அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது. அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது அந்த சந்தோஷம் ஏன் வருகிறது? உலகத்தில் அவர் நோன்பு நோட்டதற்கான பரிசை அல்லாஹு தாலா வாரி வழங்குகின்ற பொழுது அவர் சந்தோஷப்படுவார். அப்ப இந்த கூட்டத்தில் என்ன செய்யணும்? சேரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நோன்பை நாங்கள் சரியான முறையில் சீரான முறையில் நாங்கள் நோட்க வேண்டும். இது எத்தனையாவது ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம்? 11வது ஹதீஸ். சரி, இப்போ 12வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, குல்லு அமலிபினி ஆதம் யுதாஅஃபுல் ஹஸனத்து அஷ்ர அம்சாலிஹா. ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களும் 10 மடங்கிலிருந்து எத்தனை மடங்கு? 700 மடங்கு வரைக்கும் பல மடங்குகளாக்கப்படுகின்றது. அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், இல்ல சௌம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, அது எனக்குரியது, அதுக்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன். யதஉ ஷஹ்வதஹு, அவனுடைய ஆசையை அவன் விடுகிறான். வ தஆமஹு, அவனுடைய உணவையும் அவன் விடுகிறான். மின் அஜ்லி, எனக்காக வேண்டி என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். இது முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. சரி, இதில் நீங்க பாருங்க, ஒரு மனிதன் அமல் செய்கின்ற பொழுது அவனுடைய அமல்கள் 1லிருந்து 10, 10லிருந்து 700 மடங்கு வரைக்கும் பல மடங்குகளாக அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப நீங்க பாருங்க, ஒரே அமலை ஒருவர் செய்கிறாரு, அந்த அமலுக்கு நன்மை 10 மடங்காக கொடுக்கப்படுது, எண்ணத்தருக்கு 30 மடங்காக கொடுக்கப்படுது, எண்ணத்தருக்கு 300, எண்ணத்தருக்கு 400, எண்ணத்தருக்கு 700. அது எப்படி வித்தியாசம் வந்துச்சு? எதனால வித்தியாசம் வந்துச்சு? அவருடைய இஹ்லாஸ், அவர் செய்கின்ற முறை, அதில் எந்த கலப்படமும் இல்லாத ஒரு தன்மை, இவைகளெல்லாம் சேருகின்ற பொழுது அந்த அமலுக்குரிய நன்மையும் பல மடங்குகளாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. புரியுதா? சரி, அப்ப இதை நீங்க பாருங்க, குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் தஆலா குறிப்பிட சொல்கின்ற பொழுது, மன் ஜா பில் ஹஸனா, யார் ஒருவர் ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அந்த ஒரு நன்மையாகவே இருக்காது. ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அதே போன்று 10 மடங்குகளாக்கி அவருக்கு கொடுக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய கருணையா இல்லையா? அல்லாஹ்வுடைய கருணை. தனது அடியான் ஒரு நன்மை தான் செய்தான், ஆனால் அவனுக்கு பல மடங்குகளாக ரப்பு கொடுக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய அருள். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், சூரத்துல் பக்ரா 261வது வசனத்தில், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், சிலர், அவர்களுக்கு உதாரணம், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு உதாரணம் என்னென்று கேட்டால், கமஸலி ஹப்பத்தின், ஒரு விதையை போன்று, அன்பதத் சபஅ சனாபில், அந்த ஒரே ஒரு விதை எத்தனை கதிர்களை முளைக்க செய்கிறது? 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின், ஒவ்வொரு கதிரிலும் மியத்து ஹப்பா, எத்தனை? 100 விதைகள் இருக்கின்றன. வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு பல மடங்குகளாக்கி கொடுக்கிறான். வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. சரி, இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? ஒரு நன்மை 700 வரைக்கும் பல மடங்குகளாக்கி கொடுக்கப்படுகிறது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப அதுக்கு அழகான உதாரணம் என்னது? அல்லாஹ் சொல்கின்ற உதாரணம், ஒரே ஒரு விதையைத்தான் போடுறார். ஒரு நெல்,
ஒரு நெல்லை நட்டுகிறார். அது என்ன செய்கிறது? 7 கதிர்களை உருவாக்குகிறது. அந்த 7 கதிர்களிலும் 100 விதைகள் இருக்கின்றன. அப்ப ஒரே ஒன்று போட்டாரு, ஒரே ஒரு விதையைத்தான் நட்டினாரு. அவருக்கு எத்தனை கிடைக்கிறது? 700 நெற்கள் கிடைக்கின்றன. அப்ப இவ்வாறு தான் தனது அடியான் செய்கின்ற அமல்களுக்கு அவனுடைய இஹ்லாஸை, அவனுடைய மன தூய்மையை அடிப்படையாக வைத்து அல்லாஹு தாலா பல மடங்குகளாக்கி கொடுக்கிறான் என்பதை இந்த வசனத்தினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சரி, இந்த ஹதீஸ்ல அடுத்த வாசகத்தை பாருங்க. யதஉ ஷஹவதஹு வ தஆமஹு மின் அஜ்லி. அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? அவனுடைய ஆசையையும் அவனுடைய உணவையும் எனக்காக வேண்டி அவன் விடுகிறான். அப்படின்னா என்னன்னு கேட்டால், இப்ப நீங்க பாருங்க, அல்லாஹு தாலா ஆகமாக்கி இருக்கக்கூடிய தனது ஆசை அல்லாஹு தாலா என்ன செய்ய ஆகமாக்குனது தான். ஹராமான ஒன்றா? ஹராமான ஒன்று இல்லை. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நோன்புடைய பகல் காலங்களில் இவைகளை செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அவைகளை விட்டு விடுகிறான். உணவு ஹராமானதா? ஹராமானது கிடையாது. ஆனால் நோன்புடைய பகல் காலங்களில் இதை உண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி அவன் அவ்வாறே நிறுத்தி விடுகிறான். அதனால அல்லாஹு தாலா கொடுக்கின்ற கூலி என்னது? 700 மடங்கா? என்ன கூலி? அப்ப இந்த ஹதீஸ்ல முதலாவது பகுதி வருதா இல்லையா? என்ன பகுதி வருது? குல்லு அமன் இப்னு ஆதம் யுதாஃபுல் ஹஸ்னத்து அஷ்ரு அம்சாலிஹா இலா 700 ضعஃபின். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா ஆதமுடைய மகனுடைய நன்மையும் 10 to 700 மடங்கு வரைக்கும் பல மடங்குகளாக்கப்படும் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? இல்ல சியாம், நோன்பை தவிரன்னு சொல்றான் இல்லையா? அப்ப நோன்பை தவிர மற்ற அமல்களுக்கெல்லாம் நன்மைகள் இவ்வாறு எழுதப்பட்டாலும் நோன்புக்குரிய நன்மை இதுவல்ல, இதல்ல கணக்கு, அதனுடைய கணக்கு வேறன்னு சொல்றான். அதுக்கு நான் கொடுப்பேன், நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சரி, அல்லாஹு தஆலா தான் எல்லா நன்மையும் தாரது. ஆனா இந்த நோன்புக்கு அல்லாஹு தஆலா தனித்துவம் கொடுத்து அதை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்வது அந்த நோன்புடைய சிறப்பை எங்களுக்கு விபரித்து காட்டுகிறது. சரி, எத்தனாவது ஹதீஸ்? 13வது ஹதீஸ். சரி, 13வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அஸ்ஸியாமு ஜுன்னா. இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த சொற்களை நான் விளங்கப்படுத்தலை, ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம் இதுக்கு முன்னால் வந்து ஹதீஸ்கள். நாங்கள் புதிய பகுதிகள் வருகின்ற பொழுது நான் விளங்கப்படுத்துகிறேன். அஸ்ஸியாமு ஜுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு ஒரு கேடயம்னு சொன்னாங்க. ஃபலா யர்ஃபுஸ், அவர் ஃபலா யர்ஃபுஸ்னா கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம். வலா எஜிகள், வலா எஜிகள், வலா எஸ், அது வலா யஸ்ஹப். என்னது? வலா யஸ்ஹப். வலா எஜிகள் என்னது? இல்ல, வலா எஜிகள் என்று சொல்வது வந்து ஒருவர் வந்து அறிவிலியாக, அறிவில்லாதனமாக என்ன செஞ்சு கொள்ள வேண்டாம்? நடந்து கொள்ள வேண்டாம். ஜஹில், மடத்தனமாக என்ன செய்து கொள்ள வேண்டாம்? நடந்து கொள்ள வேண்டாம். அப்ப இது 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 எதுக்கு, எதோட சம்பந்தப்பட்டு வரக்கூடியது என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வருகின்ற பொழுது அவர் என்ன செய்யணும்? அந்த பிரச்சனையிலிருந்து வெளியாவதற்குரிய வழியை நிதானமாக சிந்தித்து அவர் என்ன செய்யணும்? அந்த இடத்திலிருந்து வெளியாகிட வேண்டும். அதில் வைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது? வாதாட்டம் புரிந்து கொண்டு, சண்டையிட்டு கொண்டு, தான் நோன்பாளி என்பதை மறந்து அதில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த நோன்புடைய மகிமை அவ்வாறே அவரிடத்திலிருந்து விலகி விடுகிறது அல்லது சென்று விடுகிறது. சரி, இனும்ருன் காத்தலஹு அவு ஷாத்தமஹு, யாராவது ஒருவர் அவருடன் சண்டை பிடித்தால் அல்லது அவருக்கு ஏசினால், திட்டினால், ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும், இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி என்று சொல்லட்டும். என்ன சொல்லட்டும்? நான் நோன்பாளி என்று 2 விடுத்தங்கள் சொல்லட்டும். இந்த ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? 2 விடுத்தங்கள் என்று வந்திருக்குது. இது புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 2 விடுத்தங்கள் ஏன் சொல்லணும் என்று கேட்டால், அவருடைய மனசு இலகணம் அல்ல என்றால் நான் நோன்பாளி என்பதை அவர் விளங்கி கொண்டு என்னுடன் சண்டை பிடிப்பதிலிருந்து அவர் விலகி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் சொல்லிக் கொள்வார். அப்ப இந்த ஹதீஸ் வந்து
புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. சரி, இந்த ஹதீஸுடைய விளக்கங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்த ஹதீஸ் 14வது ஹதீஸ். 14வது ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக, அஸ்ஸியாமு, பாருங்க மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. குர்ஆனும் நோன்பும் ஒரு அடியானுக்கு கியாமத்து நாளையில் சிபாரிசு செய்கிறது. அப்ப நோன்பும் குர்ஆனும் ஒரு அடியானுக்கு கியாமத்து நாளில் சிபாரிசு செய்கிறது. யகூலு சியாம், நோன்பு சொல்கிறது, ஐ ரப்பி, எனது இரட்சகனே, இன்னி மனஅதுஹு தாம், நான் அவனுக்கு உணவை தடை செய்தேன், வஷ்ஷஹவாத், ஆசைகளை நான் தடை செய்தேன், பின் நஹாரி, பகல் காலங்களில், ஃபஷஃபிஅனி ஃபீஹி, எனது விடயத்தில், அவனுடைய விடயத்தில் எனது சிபாரிசை நீ ஏற்றுக்கொள் என்று யார் சொல்லும்? நோன்பு சொல்லும். சரி, யகூலுல் குர்ஆன், குர்ஆன் சொல்லும், ரப்பி, எனது ரப்பே, எனது இரட்சகனே, மனஅதுஹு அன்னௌம பில்லைல், இரவையில் உறங்குவதை நான் அவனுக்கு தடை செய்தேன், ஃபஷஃபிஅனி ஃபீஹி, அவனுடைய விடயத்தில் எனது சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று சொல்லும். ஃபயஷ்ஃபஆனி, அந்த ரெண்டும் என்ன செய்யும்? சிபாரிசு செய்யும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது அஹ்மத், அதே அஹ்மதில் பதிவாக இருக்கிறது. ஷேக் அல்பானி சஹீஹுல் ஜாமியில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சரி, இந்த ஹதீஸ் அறியக்கூடிய அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ், இப்போ அப்துல்லா அவருடைய தந்தை யாரு? அம்ர் இப்னுல் ஆஸ். அம்ர் இப்னுல் ஆஸும் யாரு? சஹாபி. சஹாபியா இல்லையா? சஹாபி. அவருடைய மகன், அப்ப மகன் சஹாபி, வாப்பாவும் சஹாபி. ரைட். சரி, இவங்க வந்து குறைஷி வம்சத்தை சேர்ந்தவங்க. இவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னால 27வது வருடம் பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 65 மரணிக்கிறாங்க. எதில் மரணிக்கிறாங்க? ஹிஜ்ரி 65. அதே நேரத்தில் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகளில் மூத்தவர் தான் யார்? அப்துல்லா. அவருடைய பிள்ளைகள்ல மூத்தவர் அப்துல்லா. இவர் ஜாஹிலியா காலத்திலே எழுத்தறிவு உள்ளவர், எழுத தெரிஞ்சவர். அதே நேரத்தில் சுர்யானி பாஷையும் தெரிஞ்சவர், நல்லா எழுத வாசிக்க, அதே நேரத்தில் பேசுவதற்கும் அறிந்த ஒருவராக இருந்தார். இவர் ஹிஜ்ரி 7 தந்தை இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அதான் இவருடைய சிறப்பு. இவர் என்ன செஞ்சாரு? ஹிஜ்ரி 7 இஸ்லாத்துக்கு வந்தாரு. ஆனா தந்தை இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால இவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்திருந்தார். அதே நேரத்தில் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு உத்தரவு எடுத்திருந்தாரு, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள்கிட்ட இருந்து கேட்கிற எல்லாத்தையுமே நான் எழுதுறேன் அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உத்தரவு கொடுத்தாங்க, நீ எழுதுங்கன்னு உத்தரவு கொடுத்தாங்க. ஹுஃபாது சஹாபா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்களில் ஒருவராகவும் இவர் காணப்பட்டார். அப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபாக்களில் ஒருவராக இவர் இருக்கிறார். சரி, இப்போ இந்த ஹதீஸ்ல நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி என்னென்னா, முதலாவது சாலிஹான அமல்கள், ஒருவர் இந்த உலகத்தில் செய்த நல்ல அமல்கள் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா அவனுடைய முன்னிலையில் அந்த அடியானுக்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். என்ன செய்யும்? அவனுக்கு பிரயோசனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அமல்களில் ஒன்றுதான் இந்த குர்ஆனும் நோன்பும். அப்ப இந்த குர்ஆனும் நோன்பும் என்ன செய்ய போகிறது? சிபாரிசு செய்ய போகிறது. இதே போன்றுதான் மற்ற அமல்களும் அவனுக்கு ஒவ்வொரு வகையிலும் அவனுக்கு உதவியாக இருக்க போகிறது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? அமல்கள் என்று வருகின்ற பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்குது என்று வருகின்ற பொழுது, அந்த அமல்களை நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு ஏண்டவாறு நாங்கள் செய்வதற்கு பின்வாங்கவே கூடாது. சரி, இதுல நோன்பு, அஸ்ஸியாம், நோன்பு. அப்ப நோன்பு என்று வருகின்ற பொழுது இதுல ரமதான் மாதத்தில் பிடிக்கின்ற அந்த நோன்பாக இருக்கலாம்,
அதே நேரத்தில் ரமதான் மாதத்திலும் ஒருவர் நோன்பு நோற்று அதே நேரத்தில் ரமலான் அல்லாத காலங்களில் நோன்பு நோட்கின்ற சுன்னத்தான நோன்புகளாகவும் இருக்கலாம். அப்போ இந்த நோன்பு என்ன செய்ய போகிறது? அவருக்காக வேண்டி சிபாரிசு செய்ய போகிறது. சரி, குர்ஆன். இப்போ குர்ஆன் என்று சொன்னால் இது நல்லா விளங்கிக்கோங்க. இதில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஒன்று குர்ஆன் ஓதுவது, ஒன்றுனது குர்ஆன் ஓதுவது. இரண்டாவது குர்ஆன் ஓதுவது மாத்திரமல்ல, தஹஜ்ஜுடைய நேரத்தில் குர்ஆன் ஓதி தொழுவது, குர்ஆன் ஓதி தொழுவது. அப்போ இதுக்கு ஆதாரமாக நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா சூரத்துல் இஸ்ரால 78வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், வகுர்ஆனல் ஃபஜ்ர். இந்த குர்ஆன் என்ற வார்த்தை எதுக்காக வேண்டி பாவிக்கப்பட்டிருக்கிறது? இரவில் நின்று வணங்குவதற்கு பாவிக்கப்பட்டது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கியாமிலே சிறந்த கியாமன் என்றா தூருல் குனூத். தூருல் குனூத்னா நீண்ட நேரம் நின்று தொழுகின்ற தொழுகை. அப்ப நீண்ட நேரம் நின்று தொழுகின்ற தொழுகையில் அவர் என்ன செய்வார்? குர்ஆனை அதிகமாக ஓதுவார். அப்ப குர்ஆன் ஓதுவதும் வரும். வேற இரவு தொழுகையின் பொழுது குர்ஆனை நீளமாக ஓதி தொழுகின்ற தொழுகை இதுவும் அதில் உள்ளடக்கப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக்கிறோம். சரி, யஷ்ஃபஆனி அப்படின்றால் என்ன என்ன அர்த்தம்? அந்த ரெண்டும் சிபாரிசு செய்கிறது அப்படின்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால், உண்மையிலே அந்த இரண்டும், எந்த ரெண்டும்? குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ் இடத்திலே சிபாரிசு செய்யும். வேறு அர்த்தம் ஒன்றும் கிடையாது. இதுதான் நேரடி அர்த்தம் தான். அந்த ரெண்டும் என்ன செய்ய போகிறது? சிபாரிசு செய்ய போகிறது. சரி, அப்ப இந்த சிபாரிசை நாங்கள் பெறணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? நோன்பு காலத்தில் மட்டுமா குர்ஆன் இருக்குது? எல்லா காலங்களிலும் அந்த குர்ஆன் இருக்குது. ஆனால் நோன்பு காலம் வருகின்ற பொழுதுதான் அந்த குர்ஆன் வெளியில் எடுக்கப்படுகிறது. எங்களோட சமூகத்தில் அதிகமானவர்கள் செய்கின்ற வேலை என்ன தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நோன்பு இப்போ அதிகமானவங்கள்ட்ட கேட்டால் பதில் வரும், நோன்பு முடிஞ்சத்திலிருந்து சரியா இதுவரைக்கும் ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதாதவர்களும் எங்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. அதைவிட கவலையான விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆனை தொடாதவர்களும் இருக்கிறாங்க. இப்போ நோன்புல குர்ஆனை எடுத்து ஓதிட்டு நோன்பு முடிஞ்சத்தோடு அப்படியே வச்சவங்க அடுத்த நோன்புக்கு தான் அந்த குர்ஆனை எடுக்கிறது. இப்போ குர்ஆனோட நாங்கள் வந்து அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனிய சமூகம், குர்ஆனை விளங்கி அதன் அடிப்படையில் வாழ வந்த சமூகம். அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய குர்ஆனுடைய தொடர்பு வந்து இவ்வளவுதான் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்? எந்த நாளும் என்ன செய்யணும்? எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு 2 பக்கமாவது நாங்கள் ஓதி வந்தோம் என்று சொன்னால், ஒரு ஜுஸ்ஸில் எத்தனை பக்கம் இருக்குது? 20 பக்கம் இருக்குது. இப்போ 20 நாளில் ஒரு ஜுஸ்ஸு முடிஞ்சிருமா இல்லையா? ஆக குறைஞ்சது நான் குர்ஆனோட தொடர்பை வைத்துக் கொள்வது. இவ்வாறு ஓதி பழகுகின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஓதலாம். என்ன செய்யலாம்? கூடுதலாக ஓதலாம். அப்போ நாங்கள் குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பை நாங்கள் செஞ்சோம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்த தலைப்பு என்னது? இரவு தொழுகையின் சிறப்புகள். இப்போ இரவு தொழுகையின் சிறப்புகளை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம்? இந்த இன்ஷா நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் இந்த இரவு தொழுகையின் சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். இந்த அளவோடு நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம்? இந்த வகுப்பை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.